விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலோ, என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா, என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஏசையா ஏசையா ஏசையா, ஏசையா ஏசையா ஏசையா, ஏசையா ஏசையா ஏசையா, ஏசையா ஏசையா ஏசையா. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்களோடு பயணிக்கக்கூடியவர், எங்கள் உணர்வுகளை அறிந்தவர், எங்கள் அசைவுகளெல்லாம் காண்கிறவர், எங்கள் முகத்தின் சோகங்கள் சோர்வுகள், எங்கள் தளர்ச்சிகள், எங்கள் சந்தோஷங்கள், எங்களுக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்தவர் நீர் ஒருவரே. எல்லாவற்றிலும் எல்லாமுமா என்னோடு இருப்பவரே, இப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுமைகளையும், குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளையும், உடலில் இருக்கிற வியாதிகளையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். நீங்க போதும், நீங்க போதும், என் பிரச்சனைகள் மாற நீங்க போதும், என் வியாதிகள் சுகமடைய நீங்க போதும், என் குடும்பம் நலமாய் ஆசியாய் வாழ நீங்க போதும், நீங்க மட்டும் போதும் ஆண்டவர். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில்
மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கடவுளுடைய வார்த்தையின் படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்து, ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மை தாழ்த்தும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்கிறார். ஆமென். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் ஒருவரெடுத்து வாசிக்கலாம். உன் செயல்களை நான் அறிவேன், எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய ஜனத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? ஐயா, என்னால முன்னேற முடியல, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வுக்கு வாய்ப்பே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நன்மைகளையும் அற்புதங்களையும் நான் காண முடியாதபடி நான் வேதனையோடு இருக்கிறேன். எவ்வளவோ பிரயாசப்படுறோம், எவ்வளவோ உழைக்கிறோம், ஆனா ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல. என் வாழ்க்கையே எங்க போனாலும் அடைக்கப்பட்ட ஒரு நிலை. நான் எந்த பக்கம் திரும்பினாலும் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒவ்வொருவரையும் சந்திக்கும் பொழுதும் இந்த பிரச்சனையை பார்க்க முடிகிறது. உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை எடுத்த முயற்சிகளோ எடுக்கிற காரியங்களோ தடைபட்டு போய், ஒருவேளை மகனுக்கோ மகளுக்கோ ஒரு நல்ல காரியம் அமையவில்லை என்பது போல நீங்கள் சோர்ந்து போய் வந்திருந்தா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன்னால திறந்து வைத்திருக்கிறேன். கை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்குன்னு கதவை திறந்துட்டா, அந்த கதவை யாரால என்ன செய்ய முடியாது? அடைக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கென்று ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிற நன்மைத்தனங்கள், ஆசீர்வாதத்தின் கதவை இந்த உலகத்துல யாராலையும் அடைக்கவே முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்க, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம், எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை தயவு செய்து நீங்கள் வாசித்து பாருங்கள். எசையா 60ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிக்கலாமா? உன் வாயில்கள் எப்போதும் திறந்திருக்கும், ராப்பகலாய் அவை பூட்டப்படாதிருக்கும், பிற இனத்தாரின் செல்வம் உன்னிடம் கொண்டு வரப்படவும், அவர்களின் மன்னர் ஊர்வலமாய் அழைத்து வரப்படவும் அவை திறந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, பாருங்க, ராத்திரி பகலா உனக்கென்று வைக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதத்தோட கதவு எப்போதும் திறந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புறீங்க? ஆமென். உன் வாயில்கள் எப்போதும் திறந்திருக்கும். நன்மைத்தனத்தின் வாயில்களை ஆண்டவர் திறந்து வைத்திருப்பார். அதனாலதான் பாருங்க, இணை சட்டத்துல 28ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? 12வது வசனம், இணை சட்டம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம், தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், அதனால் நீ மேற்கொள்ளும் செயல் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும், தன் நன்மையின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, வார்த்தையை பாருங்களேன். எப்போதும் உன் வாசல் திறந்திருக்கும். ஏன்பா? நன்மையின் கருவூலமாகிய வானத்தை
நான் உனக்காக திறப்பேன், நீ கடன் கொடுப்பாய், நீ என்ன செய்ய மாட்ட, கடன் வாங்க மாட்டாய். Praise the Lord. Praise the Lord. 3 வசனத்தின் வழியாய் தேவன் நம்மோடு பேசுகிறார். ஒன்று, உனக்கு முன்பாக எவரும் பூட்ட முடியாத கதவை திறந்திருக்கிறேன். 2வது, ஆண்டவர் சொல்றாரு, உன் கதவை எவனாலையும் அடைக்க முடியாது. ஏன்? அது எப்பவுமே திறந்தே இருக்கும், திறந்திருக்கும். என்ன கதவு? வானத்தின் கதவு, நன்மையின் கருவூலம், ஆசீர்வாதத்தை உன் மேல பொழிகிற கதவு. அந்த கதவை நான் உனக்காக திறந்து வைத்திருக்கிறேன். நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பிரியமானவர்களே, இந்த வசனத்தை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்படிதானே? ஆஹா, தேவன் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு நம்ம வார்த்தையில சொல்லலாம். ஆனா இந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேளுங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னபடியே பூட்ட முடியாதபடி திறந்த கதவு எனக்கு இருக்குதா? எப்போது என் கதவு, ஆசீர்வதிக்கப்பட்ட கதவு திறந்திருக்கிறதா? நன்மையின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் எனக்கு திறக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா அநேகருடைய மனதில் ஒரு கேள்வி இருக்கும். Praise the Lord. ஆனால் இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பின நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா அவன் ஒரு சில காரியங்களை கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அநேக காரியம் இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். Praise the Lord. Praise the Lord. தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். தொடக்க நூல் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் தொடக்க நூல் 49ஆம் அதிகாரம் 6வது வசனம். வாசிக்கிறீங்களா பிரதர்? மனமே, மனமே அவர்களது மன்றத்தினுள், மனமே அவர்களுடைய மன்றத்தில் நுழையாதே. மாண்பே, மாண்பே அவர்களது அவையினுள், அவர்களுடைய அவையினுள் அமராதிரு, அமராதிரு. ஏனெனில் கோப வெறி கொண்டு அவர்கள் மனிதர்களை கொன்று குவித்தார்கள். வீம்புக்கென்று அவர்கள் எருதுகளை வெட்டி வதைத்தார்கள். அவர்களது கடுமையான சினம் சபிக்கப்படும், அவர்களது கொடுமையான கோபம் சபிக்கப்படும். அவர்களை யாக்கோபினின்று பிரிந்து போகச் செய்வேன், அவர்களை இஸ்ரவேலிலிருந்து சிதறடிப்பேன். Praise the Lord. Praise the Lord. பாருங்கள், இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆமென். யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்? அவருடைய வாழ்க்கையில ஏமாற்றம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் அவரோடு கூட போரிட்டார். உடனே அவனுக்கு தெரிந்து விட்டது, தன்னோடு போராடுகிறவர் யாரு? ஆண்டவர் என்பதை கண்டுபிடிச்சு, பொழுது விடிய போது ஆண்டவரே சொல்றார், என்ன விட்டுருப்பா அப்படின்னு தேவ தூதனோடு அவர் போராடுகிறார், ஆண்டவரோடு போராடுகிறார். இப்போ தன்னோடு போராடுகிறது கடவுள் என்பதை உணர்ந்து கொண்ட இந்த யாக்கோபு, ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிக்காம நான் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு அப்படிங்கிற பேரை இஸ்ரவேல்னு மாற்றி ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டவர் தான் இந்த மனிதன். Praise the Lord. Praise the Lord. ஆனா இவருடைய பிள்ளைகளை பார்த்து பாருங்க, ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனா இருக்க வேண்டிய இவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை குறித்தும் பைபிள் சொல்லுகிறது. Praise the Lord. அவன் ஒரு சிங்க குட்டி, ஆனா எப்படிப்பட்டவன்? மடக்கி படுத்து கிடக்கிறவன். அதே போல காட்டு கழுத அப்படின்னு சொல்லி வேத புஸ்தகத்தை நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா அவன் கழுதையை போல இருக்கிறான். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. சிலர் அவன் ஓநாய்ங்கறாரு. Praise the Lord. Praise the Lord. பாம்புங்கறாரு. Praise the Lord. Praise the Lord. ஆனா இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த ரெண்டு பேரை பற்றி பைபிள் சொல்லுகிறது. என்ன தெரியுமா? சிமியோன், லேவி. யாரு? சிமியோனையும் லேவியை பற்றி சொல்லுகிறார். இவர்கள் எப்படிப்பட்ட நிலைமைக்கு உரியவர்கள்? அவன் கோபம் சபிக்கப்படும், அவனுடைய சினம் சபிக்கப்படும். Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு இங்க இருக்க நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற முடியாம போனது காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள் யாருக்குமே தெரியாம
நம்ம எல்லாருமே கோபத்தோடு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இந்த சம்பவத்தை அப்படியே வெளிப்படுத்தினார். ஆண்டவரை திறந்த வாசலை வைத்திருக்கீங்கன்னு சொல்றீங்களே, நான் என்ன சொல்றது? ஆண்டவர் சொன்னாரு, மோசையை பத்தி, மோசையை நான் உங்களுக்கு விளக்கமா இல்லை சுருக்கமா சொல்லியிருந்தேன். மோசையை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற அந்த பொறுப்பை ஆண்டவர் கொடுத்தாரா? சொல்லுங்க, கொடுத்தாரா? கொடுத்தார். இப்ப மோசே தான் ஜனங்களை வழி நடத்தணும். ஆண்டவர் அவர் பார்த்து சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு இந்த ஜனங்களை நீ வழி நடத்துவாய். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. ஆனா நீங்க இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், பாலும் தேனும் ஓடும் கானானுக்கு நீதான் வழி நடத்துவேன்னு ஆண்டவர் யார்கிட்ட சொன்னாரு? மோசே. சொல்லுங்க, யார்கிட்ட சொன்னாரு? மோசே. மோசேட்ட சொன்னாரு, யோசுவாட்ட சொல்லல. ஆனா ஒரு கேள்வி கேளுங்க, மோசே கானானுக்கு போனாரா? போகவில்லை. ஏமா போனாரா? போகவில்லை. சிஸ்டர் போனாரா? தம்பி போனாரா? அவர் போகல. ஏன்? வாக்குத்தத்தத்தை பெற்ற இந்த மோசே பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு போகல. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் என்னன்னு தெரியும். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரு, இஸ்ரவேல் ஆசீர்வதிச்சவர், அவரை ஆசீர்வதிச்சவர் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்ததா? ஆசீர்வாதமா வாழ முடிந்ததா? நீங்க யோசித்து பாருங்க. எனக்கு சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர், கண்ணு கெட்ட பின்னாலதான் என்னது சூரிய நமஸ்காரம். எனக்கு 55 வயசாயிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அழுறேன். ஏம்மா? அன்னைக்கு என் கணவரோடு சின்ன ஒரு கோபம், ஒரே ஒரு மனஸ்தாபம், உடனே பெட்டியை எடுத்துட்டு நான் புறப்பட்டுட்டேன் என் பிள்ளையை தூக்கிட்டு. என்னை வழிய வந்து பார்த்தாரு, எப்படியாவது சேர்ந்துருவோம்னு. ஆனா அன்னைக்கு அது புரியல. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நான் சம்பாதிச்சுக்கிடுவேன், ஒத்த காலில் நின்றுவேன் அப்படின்னு இருந்தேன். என் பெற்றோர் எனக்கு தேவையான காரியங்களை செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு உண்மையிலே ஒவ்வொரு நாளும் நான் செய்த தப்ப நினைச்சு மனம் வருந்தி அழுகிறேன். ஏன்? கற்பனையே பண்ண முடியாத சோகங்களும் வேதனைகளும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது என்று தன்னுடைய குடும்பத்தையும் தன் மகனையும் தன்னுடைய மகன் செய்கிற காரியங்களை குறித்து அவர் அழ ஆரம்பித்தார். மோசேயோட வாழ்க்கையில பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள அவர் போக முடியல. ஏன் போல? பாருங்க, ஒரு சின்ன கோபம், ஒரு சிறிய கோபம் இந்த மோசேக்கு தேவன் சொன்ன, ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னங்கிறத தடுத்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் சொன்னாரு பேசுன்னு சொன்னாரு, இவர் வழக்கம் போல போய் அடிச்சாரு. ஆண்டவர் சொன்னாரு, எப்பா நடத்துனது போதும், கொஞ்சம் ஓரமா செத்த உட்காரு அப்படின்ட்டாரு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல லேசா கேட்டு பார்ப்போம், நம்ம நம்முடைய வீட்டுக்குள்ள கேட்டு பார்ப்போம். நமக்கு கோபத்தை நாம் சுமந்து கொண்டு நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடிகிறதா? சந்தோஷமா வாழ முடியுதா? எல்லாத்துலேயும் கோபம். நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, இந்த பைபிள் வசனம் சொல்லுது, கோபம் என்பது எல்லாருக்கும் வரும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. ஆனா இந்த கோபம் உங்களை எங்க கொண்டு போயிரும் தெரியுமா? நான் வேதத்தின் ஒரு சில பகுதியில் மட்டும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்கும் என்றால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உள்ளத்துல என்ன இருக்குது? சொல்லுங்க, உள்ளத்துல பொறாமையும் கசப்பு உணர்வுகளும். உள்ளத்துல என்ன இருக்குது? கோபம் மனிதனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு அநேகருடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னா, எந்த விதத்திலாவது கோபத்தை நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை
பெற்றுக்கொள்ள எத்தனையோ தருணங்கள் வாய்ப்புகள் கிடைத்தும் அந்த வாய்ப்பை இழந்து போனதுக்கு காரணம் கோபமாக அமைகிறது. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிங்களேன். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிக்கீங்களா? ஆகவே ஆண்டவர் காயினிடம், ஏன் நீ சினமுற்றிருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்டார். Praise the Lord. Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. கோபம் ஒருத்தருக்கு இருக்குன்னா, சொல்லுங்க, கோபம் ஒருத்தருக்குள்ள இருக்குன்னா கோபம் ஒருத்தருக்குள் இருக்கு என்றால் அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சொல்லுங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏதாவது அளவுகோல் இருக்கா? நீங்க அந்த மனுஷனை பத்தி பைபிள் சொல்கிறது அந்த வசனம் பாருங்க. ஏன் சினமுற்றி இருக்கிறாய் அப்படின்னு கேட்டாரா? சொல்லுங்க, கேட்டாரா இல்லையா? அதுக்கு முன்னால உள்ள வசனம் என்ன சொல்லுது படிங்க. உன் முகம் ஏன் வாடி போய் இருக்கிறது? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. கோபம் உள்ள மனிதர் எல்லாம், சொல்லுங்க, கோபம் உள்ள மனிதர் எல்லாம், கோபமுள்ள மனிதர் எல்லாம், சொல்லுங்க, கோபம் உள்ள மனிதன் எல்லாம், கோபமுள்ள மனிதர் எல்லாம் முகம் எப்பவுமே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருக்கும். குரங்கு போல இருக்கும். Praise the Lord. Praise the Lord. கோபம் இருக்கிறவன்லாம் எப்படி இருப்பான்? சொல்லுங்க, வீட்டுக்காரருக்கு கோபம், வீட்டம்மாவுக்கு கோபம். வீட்டில் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் கேட்டு பாருங்க. நான் என் கணவரை பார்த்து டெய்லி ஒரு 2 நிமிஷம் சிரிப்பேன். அப்படி யாரா இருக்கீங்களா? எங்க பார்த்த உடனே என்ன வந்துடுது? வராத கோபம்லாம் பார்த்த உடனே வருது. இவட போய் கட்டிட்டோமே, 25 வருஷம் தாண்டியாச்சு, இன்னும் அதே மனநிலைமை. Praise the Lord. Praise the Lord. கணவனை பார்த்த உடனே, மனைவியை பார்த்த உடனே உள்ள என்ன செய்யுது? பத்திட்டு, சொல்லுங்க, எரியுது. சிலருக்கு எரியுதுங்க. தப்பா எடுத்துக்கிறாங்க. பேருக்கு தாங்க வீட்டில் இருக்கிறோம், புருஷனா இருக்கிறோம், பொண்டாட்டியா இருக்கிறோம், பிள்ளைங்களா இருக்கிறோம். இந்த காயினை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, நீ சினமுற்று இருக்கிறாய், நீ ஏன் சினமுற்று இருக்கிறாய்? Praise the Lord. Praise the Lord. ஏன்னா அவன் முகம் எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க, வாடி இருந்தது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உலகத்தில் ஒரு மனிதன் மிகவும் எல்லா நன்மைத்தனுக்கும் அதிபதியான மனிதன் யாருன்னா காயின் தான். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் ஏக்கர் கணக்கில் இடம் இருந்தாலே சிலர் கையில சொல்லுங்க பிடிக்க. ஆனா இந்த உலகத்துல முதலாவது பிறந்த மனிதன் யாரு? சொல்லுங்க, முதலாவது பிறந்த மனிதன் யாரு? காயின்ங்க. காயின். முதலாவது பிறந்தவன் காயின். அம்மா வயிற்றிலிருந்து பிறந்தவன் யாரு? காயின். சொல்லுங்கம்மா. காயின். காயின் தாங்க முதல்ல பிறந்தான். இந்த காயின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். கடவுள் அவனை நேர்லயே சந்திச்சு கேட்காரு, என்னப்பா உன் முகம் வாடி இருக்கு அப்படின்னு கேட்பாருன்னா எவ்வளவு டீலிங் இருந்திருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இந்த காயின் ஆசீர்வதிக்கப்பட்டானா? இந்த காயின் ஆசீர்வாதமா வாழ முடிஞ்சதா? ஏன்? அவன் சபிக்கப்பட்டவனாக மாறினான். அவன் சபிக்கப்பட்டவனா மாறினதுக்கு இன்னைக்கு நம்மள ஆட்கள மாதிரி அவன் குடிச்சு வெறிச்சு அலையல, விபச்சாரம் பண்ணல, ஒரு தப்புமே பண்ணலங்க. அந்நிய வழிபாடோ விக்கிரக வழிபாடோ எதுவுமே அவன் பண்ணல. Praise the Lord. Praise the Lord. ஆனா இப்படி இருந்தும் அவனுடைய வாழ்க்கையில அவன் ஏன் ஆசீர்வாதத்தை இழந்தான்னா, நீங்க தயவு செய்து பாருங்க. நீங்க யாக்கோபு 1 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 19-20 வசனத்தை படிங்க பார்ப்போம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை தெரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதம் காட்ட வேண்டும். ஏனெனில் மனிதருடைய சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள்
நிறைவேற தடையாக இருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருடைய செயல்கள் நிறைவேறதுக்கு என்ன இருக்கான் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் தயாரா இருக்காரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், நீ நல்லா இருக்கணும். உனக்காக ஒரு திறந்த வாசலை வைத்து எல்லா நன்மைத்தனத்தையும் ஆண்டவர் வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. Hallelujah. ஆனா இவ்வளவு வைத்தும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியல. Praise the Lord. Praise the Lord. என்ன காரணம் சொல்லுங்க, என்ன காரணம்? வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு படிச்சீங்கன்னு நினைக்கிறேன். கடவுளுடைய செயல் நிறைவேறுவதற்கு தடையாக இருப்பது என்னது? மனுஷன் நமக்குள்ள ஏற்படுகிற கோபப்பழி உணர்வு, சீற்றம், சினம், மனக்கசப்பு. நீங்க எப்படினாலும் எடுத்துக்கோங்க. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. காயின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன் அவன் சாபத்திற்குரியவனா அலைந்து திரிந்தான். அதனாலதாங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். என் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கணும்னா இந்த சினத்தை என்னிடத்திலிருந்து அகற்ற வேண்டும். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. வாசிங்க நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். சீக்கிரம். எளிதில் சினம் கொள்பவர் சண்டையை மூட்டுவார். பக்கத்துல கை கூட்டி சொல்லுங்க. என்னத்தை மூட்டுவாங்க? சத்தமா சொல்லுங்க. யார் மூட்டுவா? நீங்க யாரு? கேளுங்க. நீங்க யாரு? Praise the Lord. Praise the Lord. நம்ம எல்லாம் புனிதர்கள், அப்படிதானே? சொர்வகுண்டில் இருக்க வேண்டிய ஆட்கள்லாம் வெளியே இருக்கும். அல்லேலூயா. Hallelujah. வசனம் சொல்லுது பாருங்க. எளிதில் சினம் கொள்பவர். எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறவங்க. சிலர் ரெண்டு குரூப் இருக்கு. என்ன தெரியுமா? ரெண்டு இந்த உலகத்தில் பாருங்க. நீங்க சும்மா தான் இருப்பீங்க, ஆனா உங்களை கோபம் மூட்டுறதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும். வருமா? சொல்லுங்க, வருமா? அப்படியே சும்மா வருவாங்க. நல்லா இருக்கீங்களா? அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க? கோபத்தை நீங்க எவ்வளவு கோபப்பட முடியுமோ அவ்வளவுக்கு என்ன செய்வாங்க? கோபப்படுவாங்க. Praise the Lord. கோபத்தை ஏத்துவாங்க. ஆனா அவங்க நல்ல பிள்ளை மாதிரி இருப்பாங்க. சில சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க, என்னது தொட்டில் ஆட்டின மாதிரி ஆச்சு, பிள்ளைய கிள்ளி விட்ட மாதிரி ஆச்சு. Praise the Lord. Praise the Lord. ஏங்க நாங்கள் தொட்டில் தாங்க ஆட்டினோம், ஆனா பிள்ளை என்ன செய்யுது? ஆத்தாடி அம்மாடின்னு அழுதுகிட்டு இருக்கு. சிலர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு வெளியே போறதுக்குள்ள யார் மண்டையவன் உடைப்பான்னு தெரியாது. Praise the Lord. Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. சமீபத்தில் ஒரு வைபவத்துக்கு போயிருந்தோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு அக்கா வேகமா கிளம்பி போகுது. உடனே வீட்டுக்காரர் பின்னாலேயே ஓடுறாரு. ஓடினாலும் அந்த அம்மா நிக்க மாட்டேங்குது. டக்குன்னு ஒரு ஆட்டோவை பிடிச்சி போயிட்டு. Praise the Lord. Praise the Lord. என்ன ஆச்சுன்னு அந்த ஐயாவை கூப்பிட்டு கேட்டா அவர் சொல்றாரு, ஐயோ வந்த இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாளுங்க, சிரிச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தான். வரும்போது நல்ல 500 மல்லிகைப்பூலாம் வச்சு தான் கொடுத்து அனுப்புனேன். பைக்கில் போகும்போது இப்படியே கட்டி பிடிச்சிட்டு தான் வந்தா. என்ன அதுக்குள்ள வந்த இடத்துல எங்க அண்ணனும் எங்க அண்ணன் ஒய்ஃபும் இருந்தாங்க. பக்கத்தில் உட்கார்ந்தவ கேட்டா, என்ன உன் வீட்டுக்காரருடைய அண்ணன் ஒய்யாதான் யாரு? அவளுக்கு யாரு? உன் வீட்டுக்காரர் அண்ணன் ஒய்ஃப் ஒன்று பார்த்து சிரிக்கலையே, உங்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனையா அப்படின்லாம் கேட்டிருக்கா. போதுமா போதாதா? குடும்பம் நாசமா போயிரும்ல. Praise the Lord. Praise the Lord. அவ்வளவுதான். இந்த மனுஷன் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவன் செத்தான். அவர் சொல்றாரு, இதான் பிரதர் டெய்லி நடக்குது. எதுக்கு எடுத்தாலும் யார் என்ன சொன்னாலும் உடனே வெட்டு 1 துண்டு 2. உங்க குடும்பம் எப்படி இருக்கான்னு யோசித்து பாருங்களேன். நீங்க யார் சொன்னதையும் கேட்குறீங்க, எல்லாரும் சொல்றதையும் கேட்குறீங்க. சிலர்லாம் சொல்லுவோம், பேசுனா வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லி நீங்க யார் இருக்கீங்களோ உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா அமையுமான்னு கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். நீங்க வேதத்தில் தயவு செய்து எடுத்து வாசித்து பாருங்க. சினம் கொள்பவர் எளிதில் சண்டையை மூட்டி விடுகிறார். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. நீங்க பைபிளை எடுத்து வாசித்தீங்கன்னா நீங்க பிறகு நீங்க தயவு செய்து படிச்சு பாருங்க. வேத புஸ்தகத்தில் அழகாக சொல்லப்படுது,
தாவீதுடைய மகன் அப்சலோம். சொல்லுங்க யாரு? அப்சலோம். தாவீதோட மகன் யாரு? தாவீது. அப்சலோம். பாருங்க, தாவீதுடைய மகனாகிய அப்சலோமுக்கு ஒரு நண்பன் இருந்தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பைபிள் அவனை பத்தி என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல். இப்போ பாருங்க, இந்த அப்சலோமுக்கு அகிதோபால் அப்படின்னு ஒரு நண்பன் இருந்தான். என்ன பேரு? சொல்லுங்க யாரு? அகிதோபால் அப்படின்னு ஒரு நண்பன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனா இவன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த அப்சலோம பல விதத்துல தவறாக வழி நடத்தினான். அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில இவன் சண்டைய மூட்டி விட்டான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்னைய மூட்டி விட்டான்? சண்டையை. அப்பாவை பத்தி மகன்கிட்ட தவறான கருத்துக்களை உண்டாக்கிக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு சிலதுல தப்பா எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வீடுகளில் பாருங்க, சிலரை நாம எப்பவுமே நெகட்டிவாவே காமிச்சு கொடுப்போம். அப்படிதானமா? இங்க இருக்கிறவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என் மகனுக்கு அவங்க அப்பாவை பிடிக்கும் அப்படின்னு எத்தனை அம்மாக்கள் சொல்ல முடியும்? கேட்காது. இதெல்லாம் கேட்காது. இது கேட்கவே கேட்காத. என் மகனுக்கு உங்க வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லுங்களேன், உங்க வீட்டுக்காரர் தானே, அவனுக்கு அவங்க அப்பாவை பிடிக்குமா? பிடிக்கும். உங்க மனசாட்சிக்கு தெரியும். உங்களை ஹீரோயினா காமிச்சிட்டு அதனால வில்லனாவே காமிச்சிருக்கீங்க. நிறைய வீட்டில் என்ன பிரச்சனை? அப்பாங்கிறவர் யாருன்னா வருவாரு, சொல்லுங்க, போவாரு. நிறைய வீட்டில் அப்பாங்கிறவர் யாருன்னா, அட அந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது, பால 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 பால. இன்னைக்கு நல்ல கவனிங்க, நம்ம சொந்த வீட்டுக்குள்ளேயே அகிதோபால் மாதிரி வாழ்றோம். நம்ம சொந்த வீட்டுக்குள்ளேயே நமக்கு தெரியுதோ தெரியலையோ, நம்மளையே நம்முடைய குடும்பத்தில் நமக்கு யாருக்குமே தெரியாம ஒருத்தருக்கு சினம் மூட்டிக்கொண்டே கசப்பை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறோம். அகிதோபால் அப்சலோம் சொல்ற அறிவுரைகள் முடிவு என்னங்காச்சு? அப்சலோம் சொந்த தகப்பனாகிய தாவீதை ஓட ஓட விரட்டுறான். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு யார் மேல கோபம்? சில ஒரு தங்கச்சி சொன்னா, அவ லவ் பண்ணி ஓடி போயிட்டா. நான் எங்கிட்ட என்னமா அவங்க ஒரு குடிகார பையன், ஒரு மொல்ல மாதிரி, ஒன்னுக்குமே உதவாத ஒரு ஒன்னுக்குமே ஆகாதவனை போய் நீ பிடிச்சிருக்கிய, உன் லைஃபை கெடுத்துட்டியே. அவ என்ன தெரியுமா சொன்னா? ஒண்ணு, எங்க அம்மாவை பழி வாங்குறதுக்கு எனக்கு இதை விட வேற வழியே தெரியல. நான் கேட்கிறேன், உங்க அம்மாவை நீ அம்மா பழி வாங்குற? அம்மாவை பழி வாங்குறதுக்கு என்னது? அம்மாவை கடுப்பேத்தணும், அம்மாவை அள வச்சு பார்க்கணும். ஏன்? எங்க அம்மாவை எனக்கு பிடிக்காது. இன்னைக்கு இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வீட்டில் இன்னைக்கு போய் ஒரு கேள்வி கேளுங்க. என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு, என் கணவனுக்கு, என்னுடைய மனைவிக்கு என்னைய பிடிக்குமா? சும்மா அன்புள்ள அப்பாவுக்கு நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு உன்னை எழுத சொல்லல. இருதயத்தை திறந்து கேளு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் வீட்டுக்குள்ள என்ன பிடிக்குமா? என் வீட்டுக்குள்ள என்ன பத்தி என்ன கருத்து இருக்கு? வெளியே சத்துருக்கள் இருக்காங்களா? வீட்டுக்குள்ள சத்துரு இருக்குதா? வெளியே எதிரிகள் இருக்காங்களா? வீட்டுக்குள்ள எதிரி இருக்குதா? தாவீதுடைய வீட்டுக்குள்ள பாருங்க, அவனோடு இருந்த அவன் நண்பன் அவனுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு விரோதமாக, அப்சலோம் இடத்துல தாவீதுக்கு விரோதமாக அவன் சண்டையை மூட்டி விட்டான். கோபத்தை எழுப்பி விடுறான், கோபத்தை அவன் தூண்டி விடுகிறான். இங்க இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, சொந்த உறவுகள்கிட்ட பேச மாட்டோம்ல, சொல்லுங்க. சொந்த உறவுகள்கிட்ட பேச மாட்டோம், பக்கத்து வீட்டில் பேச மாட்டோம், கூட பிறந்த அண்ணன் தம்பிக்குள்ள பேசாம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஏங்க?
என்ன காரணம்? உங்க இருதயத்தில் இருக்கிற கோப பழி உணர்வுகள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க இருதயத்தில் இருக்கு கோப பழி உணர்வை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. எளிதில் சினம் கொண்டதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அப்சலோம் தன் சொந்த தகப்பனை கொலை பண்றதுக்கு தேடி அலைஞ்சான். எத்தனை குடும்பம் சொந்த வீட்டுக்குள்ள, உறவுகளுக்குள்ள, சொந்த அப்பாவை, சொந்த அம்மாவை, சொந்த கணவன் மனைவி, ஒருவரை நான் நேற்று ஒருவர் இறந்து விட்டார். அந்த இறப்புடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப அந்த வீட்டுல இருந்து வெளியே வரும்போது அவன் அந்த இறந்தவருடைய சகோதரன் கையை பிடிச்சு சொன்னாரு, வெளியே உட்கார்ந்துருக்கான் பாருங்க ஒருத்தன், அவன் என் சகோதரன் மருத்துவமனையில இந்த வியாதி கேன்சர்ல கிடக்குறான், சாவுக்கு இழுத்துட்டு கிடக்கான். அவன் வந்தவன் சொல்றான், இன்னும் சாவாமலா இவன் இருக்கான். ஏங்க நம்ம வாழ்க்கையில என்னங்க கொண்டு போறோம்? கடவுள் நம்ம எப்படிங்க ஆசீர்வதிக்க முடியும்? தங்கச்சி, தம்பி, சகோதரனே, சகோதரியே, கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா கையெடுத்து கும்பிட்டோம், மொட்டை போட்டோம், நீ என்னெல்லாம் காணிக்க கொடுத்தோம், இதுல எல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. பைபிள் சொல்லுகிறது, நீ முதல்ல சமரசம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனாலதான் வேதத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா இந்த சினத்தை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் அழகாக சொல்லுவார். நீங்கள் மத்தேயு நற்செய்தி தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிங்க 22ஆம் வசனம். இது பாவமா பாவம் இல்லையான்னு உங்களுக்கு தெரியட்டும். வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்பவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். நல்ல கவனிங்க. எரேமியா சொன்னாரு, எசையா சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு. ஒரு பய சொன்னாலும் கேட்க மாட்டோம், முடிவெடுத்து தான் வச்சிருப்போம். ஐயா, உன்னை உண்டாக்குன சர்வேஸ்வரனாகிய இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் யாரு? இயேசு சாமி சொல்றாரு. கொலை செய்யாதுன்னு சொல்றத பத்தி கேட்டிருப்ப. ஆனா நான் உனக்கு சட்டத்தை கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறேன் தெரியுமா? தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்பவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். இன்னைக்கு நல்ல உங்களை சரி பண்ணிட்டு நீங்க முழுமையாக இந்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய மன்றாடுங்கள். சொந்த சகோதர சகோதரிகள் சினம் கொள்கிறவன் சொல்லிருங்க எதுக்கு ஆளாவா? தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவா. நீங்க லேசா அப்படி எடுத்துக்கோங்களேன். யோசேப்பு, நேரத்தின் நிமித்தமா சொல்றேன், யோசேப்பை நீங்க எடுத்துக்கோங்க. யோசேப்பு தன் சொந்த சகோதரர்கள்ட்ட வந்து சொன்னா, அண்ணே நேற்று தூங்குனேன், கனவு கண்டேன், இந்த கனவு இதுதான் அப்படித்தானே சொன்னா? சொல்லுங்க, கனவு தாங்க சொன்னான். நடந்ததல்ல, நடக்க போற ஒரு காரியத்தை சொன்னான். உடனே என்ன பண்ணாங்க? நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க. அவன் மீது அவர்கள் சினம் கொன்றனர். சீற்றம், கோபம் அவனுக்கு வந்துட்டு. அப்ப சில பிறவிகளுக்கு எப்பவுமே கோபம் இருந்துகிட்டே இருக்கு. தொட்டா கோபம், நடந்தா கோபம், உட்கார்ந்தா கோபம், என்னங்கன்னா கோபம், அத்தான்னா கோபம், செத்தான்னாலும் கோபம் தான். எப்பந்தான் கோபம் அடங்கும்? உதைக்கும் போது சில மட்டும் தான் போறான். கொஞ்சம் மாதிரி சிரிச்சு கொண்டாடிட்டேன். இருக்கிற காலத்துல கொஞ்சம் பக்கத்துல உள்ளவரோடு பார்த்து சிரிச்சிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த யோசேப்புடைய சகோதரர்கள் கோபப்பட்டாங்க, புதகுழிக்குள்ள தள்ளினாங்க, எகிப்துக்கு அடிமையா வித்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. பிரைஸ் தி லார்ட். அதுலதான் 2 பேரும் பார்த்தோம், சிமியோன், லேவி. 2 பேருமே பண்ணது என்னது? அவர்கள் சினத்தினால பெரிய பாதக செயலே செஞ்சாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா விளைவு என்ன சொல்லுங்க? விளைவு என்ன? பஞ்சம் பொழைக்க வேண்டியது வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எந்த மனுஷன் மேல கோபப்பட்டு எவன் அழிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்களோ அதே நபர் முன்னால கையை கட்டி சொல்லுங்க,
நிக்க வேண்டியது வந்தது. நீங்க எழுதிக்கோங்க. நீங்க யார் மேல கோபத்தோடு இன்னைக்கு வந்திருக்கீங்களோ, யார நீங்க வேண்டாம் வெறுப்போடு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ, அந்த நபரை நீங்க புறக்கணித்து தள்ளுகிற உங்களுடைய கோபத்தினால நீங்க அவங்கள நல்லா பார்க்க மாட்டீங்க, நல்லா பேச மாட்டீங்க, அவங்கள பத்தி சரியான மதிப்பீடு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஆனா துணிஞ்சு சொல்றேன், நீங்கள் அதே நபர் முன்னால ஒரு நாள் கை கட்டி நிற்பீங்க. நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். Praise the Lord. அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாதுங்க. நீங்க சில கோபத்தை வளர்த்துக்கிட்டு நீங்க கோபத்தினால நீங்க செய்யற காரியங்கள் உங்களுக்கே தெரியாது. சிலர் பாருங்க, வாயை திறந்தா யாரையுமே நல்லாவே பேசவே சொல்லுங்க, நல்லாவே பேச மாட்டாங்க. மற்றவங்களை நல்லா பேச தெரியல, மற்றவங்களை பத்தி நல்ல மதிப்பீடு பேச தெரியல, அடுத்த குடும்பத்தை குறித்து அடுத்த பிள்ளைகளை குறித்து ஒரு நல்ல காரியத்தை சொல்ல தெரியல. ஏன்? எனக்கு ஒரு சகோதரர் சொன்னாரு, என் கூட பிறந்த அண்ணன் என் பையன் சின்ன பையனா இருக்கும்போது சொன்னா, டேய் எப்படியாவது கஷ்டப்பட்டு அவனை படிக்க வை. என் பையன் நல்ல மார்க் எடுத்து படிச்சு வர ஆரம்பிச்சான். என் பையன் படிக்கிறது பார்த்து நான் ஒரு நாள் வந்து சொன்னா, நீ கஷ்டப்படுற, பேசாம அவனை அவன் கடையில வேலைக்கு சேர்த்து போடு. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அதை தாண்டி அவன் இன்னும் நல்லா படிக்க ஆரம்பிச்சான். அவனால் அதை சகிச்சுக்கிடவே முடியல. என் பையனுக்கு என்னெல்லாம் பட்டம் கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுத்தான். ஆனால் கடவுள் இங்கே கூட இருந்தார். என் பையனை நல்ல உயர்ந்த நிலைமையில வைத்திருக்கிறார். கை தட்டுங்க பார்ப்போம். Praise the Lord. பிரியமானவர்களே, அதனால தான் ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையை படிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அதே 22ஆம் வசனத்தை பாருங்க. தம் சகோதர சகோதரிகளை முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு, அறிவியலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதாவது மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மனசுல கோபம், வைராக்கியம், மனக்கசப்பு இதெல்லாம் வளர்த்துட்டு நீங்க ஆலயத்துல வந்து திருப்பலியில பங்கெடுத்து நாக்கட் நீட்டி நன்மை எடுக்கலாம். அது உங்க சுதந்திரம். திருச்சபை உங்களை ஒன்றும் என்ன செய்யல. நீங்க வந்திருக்கீங்க, வாங்க, பக்தியா பங்கெடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், நாக்க நீட்டுறீங்க, நன்மை எடுக்கிறீங்க. ஆனா உங்களுக்குள்ள யார் வருவா? இவளை எனக்கு பிடிக்கல, அவளை எனக்கு பிடிக்கல, அவன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், அவளை நினைச்சாலே எனக்கு கொடை கொதிப்பா இருக்கு, ஏன் என்னது நெஞ்செல்லாம் எரியுது, கப்ப கப்ப கப்பன்னு எரியுது. வந்து உட்கார்ந்துருக்கிய இவ்வளவு எரிச்சலோட வந்துட்டு இதோ இறைவனின் செம்மறி அப்படின்னு நீ இயேசுவை பார்க்க முடியுமா? எங்க சொல்லுங்க, என்ன பார்க்க முடியுமா? இன்னொருவரை வெறுத்து ஒதுக்கி இன்னொருவர் மீது மனக்கசப்பையும் இன்னொருவர் மீது கோபக்கணலை நான் கொட்டிட்டு கடவுளிடத்தில் வந்து எனக்கு இரக்கம் கிடைக்குமா? சொல்லிருங்க, கிடைக்குமா? அப்படி கிடைக்கும்னு பைபிள் எங்கேயாவது இருக்கா? நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இதாங்க ஆண்டவர் உங்களுக்கு, எனக்கு, உங்களுக்கோ எனக்கோ எல்லாருக்கும் சேர்த்து. அல்லேலூயா. சீராக்கின் ஞானம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய இயேசுவே, என் இதயத்திலே யார் மீதாவது மனக்கசப்போடு நான் வந்திருந்தால் அந்த நபரிடம் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள எனக்கு அருள்தாரும். இயேசுவே, நீர் எனக்கு தந்த உறவுகளை நேசித்து வாழ எனக்கு அருள்தாரும். எனக்குள்ள இருக்கிற
எனக்குள் இருக்கிற கோபம், கோபம், பழிவாங்கும் உணர்வு பழிவாங்கும் உணர்வு என்னை விட்டு அகலட்டும். என்னை விட்டு அகலட்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? என்ன ஆச்சு? விரும்புறீங்களா? என்னத்த விரும்ப? Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க பாப்போம். சீராக்கின் ஞானம் 28ஆம் அதிகாரம். சீராக்கின் ஞானம் 28 முதல் வசனம். பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். சொல்லுங்க, எதை வைத்திருப்பாரு? அவருடைய பாவம். சொல்லுமா, எதை வைத்திருப்பாரு? அவருடைய பாவங்களை. நீங்க இன்னொருத்தர இவன் அழியணும், எனக்கு செஞ்சதுக்கு இவளுக்கு இதுவும் வேணும், சத்தமா சொல்லிருங்க. இதுக்கு மேலையும் வேணும். இதுக்கு மேலையும் வேணும். வேணும். ஆண்டவர் வச்சாரு பாருங்க. அப்ப அப்படியா? இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு வந்திருக்கிறியா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்ப இங்க வசனம் சொல்லுது, பழி வாங்குவோர் போட்டிருக்காமா, ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். எதை பெறுவீங்க? பழிக்கு பழி. இன்னொருத்தர் மேல கோபமும் சினமும் மனக்கசப்பும், இவ அழியணும் அவ அழியணும், எனக்கு செஞ்சதுக்கு தான் அவனுக்கு இது நடக்கணும் அப்படி நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ எந்த திருத்தலத்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஓம் பாவத்தை ஒருத்தனும் கழுவ முடியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நான் வசந்த காண்பிக்கிறேன். அடுத்த வசந்த படியுமா? உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு, அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மனிதர் மீது சினம் கொள்கின்றனர். யார் மேல? மனிதர் 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 மீது சினம் கொள்கின்றனர். எல்லாத்துக்கும் கோபம். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க அநேக நேரங்களில் கோபப்படுகிற அந்த நிலைமை என்ன பண்ண தெரியுமா? உங்களுக்கு அது கோபமாவே தெரியாது. அப்படிதானே? சொல்லுங்க, உங்களுக்கு கோபமாவே, சத்தமா சொல்லுங்க, நீங்க கோபப்படுறது கோபமாவே தெரியாது. ஆனா நீங்க பட்ட கோபம் இன்னொருத்தருக்கு ஏற்படுத்தி இருக்கிற காயம் இருக்கு பாத்தீங்களா, அது மறக்க முடியுமா? சொல்லுங்க, மறக்க முடியுமா? ஏமா நான் கேட்கறது இப்பமாவது புரியுதாமா? நீ மற்றவங்களுக்கு ஏற்படுத்தினியோ இல்லையோ அது வச்சுக்கோ. உனக்கு ஒருத்தர் கோபத்தினால சொன்ன வார்த்தை இன்னைக்கு மறந்துருக்காமா? இப்பவும் இப்படிதான் இருப்பீங்களா? மறந்துருக்கீங்களா? இப்ப மறந்துருக்கீங்களா? அன்னைக்கு சொல்லு, உனக்கு 90 வயசு, அப்பவும் அது என்ன செய்ய மாட்டேங்குது, மறக்க மாட்டேங்க. அந்த காயத்தை குணப்படுத்த அந்த உலகத்துல மருந்தே இல்ல. கோபத்துல தாங்க நீங்க பேசுனீங்க. உங்க பிள்ளைய ஒரு பயலுக்கு சந்தேகம், அந்த அம்மா பேசும்போதுலாம் சொல்லுமா, உன்னெல்லாம் நான் பெக்கல தவிட்டுக்கு தான் வாங்கினேன், கோபத்துல சொல்லியிருக்கு. கடைசியில் இந்த பையன் தியானத்துக்கு வந்திருக்கான். ஏண்டா சோகமா இருக்க? எங்க அம்மா பெக்கலை நான் தவிட்டுக்கு தான் வாங்கினான். ஏய், ஏன்னா அவன் கலரை பார்த்துருக்கான். ஆத்தா சிவப்பா இருக்கா, நம்ம ஒரு மாதிரி புது நிறமா இருக்கமே. நீங்க பேசுறது ஜாலியா இருக்கும் உங்களுக்கு சில விஷயங்கள், ஆனா இன்னொருத்தருக்கு அது காயத்தை உண்டாகிரும். நீங்க பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு கோபத்துல என்ன பேசுறேன்னு உங்களுக்கு வீட்டுக்காரரை பார்த்து சாதாரணமா சொல்லிடுவீங்க, உண்மை கட்டி என்னத்தை கண்டேன். அந்த மனுஷன் இப்படி கண்ணாடியில் பார்ப்பான், 3 பிள்ளை பத்தது போதாதாடி, இதுக்கு மேல என்னடி பண்றது? என்னனே இதுக்கு மேல? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, யாரையும் காயப்படுத்திடாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரையும் மனவேதனைப்படுத்திடாதீங்க. இன்னைக்கு அதான் நம்ம கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டம் நமக்கு ஆசீர்வாதமா அமையன்னா நம்ம இருதயத்தில் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில மனிதர் மீது கோபம் சினம் கொள்கின்றனர். அவ்வாறு இருக்க
இப்ப இதான் பதில், கண்டுபிடிங்க. அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. விண்ணப்பத்தை கேட்பவரே. கபர் கபர் கபரா? யார்கிட்ட கபரு? முதல்ல போய் அவர்கிட்ட சண்டை சமாதானமாகு. முதல்ல போய் மனுஷனுக்கு சக மனிதனுக்கு இறக்கத்தை நீங்க பிறகு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மத்தேயு நற்செய்தி 18 என்ன, ஒரு தலைவன் இருந்தாரு. அந்த தலைவர் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சாரு. ஒருத்தன் 10,000 தாளந்து கடன் வாங்கியிருந்தான். படிச்சிருக்கீங்கல்ல? 10,000 தாளந்து கடன் வாங்கினவன் என்ன பண்ணான்? அவனை கூப்பிட்டு அவனை வீட்டில் உள்ள அவனை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்ட்டாரு. உடனே அவன் காலில் விழுந்து, ஐயா சாமி என்னை எப்படியாவது மன்னிங்க, காப்பாத்துங்க அப்படின்னு புலம்புனான். உடனே தலைவனுக்கு இறக்கம் வந்துட்டு அவனை விட்டுட்டாரு. ஆனா வெளியே போனவனு எய்த்தால ஒருத்தன் வந்தான், 100 தாளந்து வாங்கினவன். வசனம் போட்டிருக்கு பாருங்க. அவன் கடும் சின்னமுற்று அவன் கொதவலைய பிடிச்சி இழுத்து கொண்டு போய் அவன் வீட்டில் உள்ளதெல்லாம் அள்ளி கொண்டு வந்து போட்டான். போட்டானா? சொல்லுங்க, போட்டானா? இப்போ தலைவனுக்கு செய்தி வந்த உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ரொம்ப அழகா இருக்கும் அந்த வசனம். நீங்க தயவுசெய்து இந்த வசனத்தை படிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். பாருங்க, மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் தயவு செய்து எடுத்து வாசிங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. 33வது வசனம் படிங்கம்மா. நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளனுக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவனும் சொந்த சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் உங்கள் தந்தையும் மன்னிக்க மாட்டார். கை தட்டுங்க பாப்போம். நீங்க அதனாலதான் யாக்கோபு 1 அழகா படிச்சீங்க. மனிதனுடைய சினம் கடவுளுடைய நற்கொடைகளை தடை செய்கிறது. Praise the Lord. நீங்க உங்க சொந்த பந்தத்திலும் உறவுகளிலும் வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் சரியாக நீங்கள் அமைதியோடு சமாதானமாய் விட்டு கொடுத்து வாழலன்னா நீங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ணாலும் பெறவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பிரியமானவர்களே, அந்த சீராக்களை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் வசனத்தை காண்பிக்கிறார். மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை, அப்போது தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க தயவு செய்து இந்த நாள்ல நீங்க எடுக்க வேண்டிய முடிவு என்ன? கானானை நோக்கி போக வேண்டிய மோசே கானானுக்குள்ள போக முடியல. கானான பார்த்தாரு, எவ்வளவு அழுதுருப்பாரு சொல்லுங்க, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. காயின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய காயின் தன் கோபத்தின் நிமித்தமாக அவன் சொந்த சகோதரனுடைய இரத்தத்தை சிந்தருக்கு காரணமாக மாறிட்டான். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. யோசேப்புடைய சகோதரர்கள் தன் சொந்த சகோதரன் மீது கோபம் கொண்டார்கள். விளைவு என்னாச்சு? அதே சகோதரன் முன்னால வந்து கை கட்டி நிக்க வேண்டியது வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சவுல் தாவீதின் மீது கோபம் கொண்டான், சினம் கொண்டான். ஏன்? ஒருத்தனுடைய முன்னேற்றத்தை இன்னொரு பொறுத்துக்கிட முடியல. நமக்கு அதிகமாக கோபம் வர்றதுலாம் எதுக்கு? சமுதாய மாற்றத்துக்காக வந்துச்சு. சொல்லுங்க, சொல்லுங்க. 2 பேர் சொந்த உறவு தான், சொந்த ரத்தம் தான். ஒருத்தர் கொஞ்சம் மெல்ல பேசிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது. Praise the Lord. Praise the Lord. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் 1000 கொன்றான், தாவீது
16,000 கொன்றான்னு உடனே சவுலுக்கு மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஆயிட்டு உடனே முடிவெடுத்துட்டான், இவனை போட்டு தள்ளுங்கடா. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இப்படி உட்கார்ந்துருக்கிறோம்? பிரியமானவர்களே, சினம் உங்க வாழ்க்கையில இருக்கிற வரை நீங்க எப்படி இருப்பீங்க? சாபத்தை தலை மீது சுமந்து கொண்டிருப்பீர்கள். நீங்க வருத்தப்படுறாங்க, இந்த வார்த்தைக்காக வருத்தப்படாதீங்க. சினத்தை நீங்க தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க சாபத்தை தூக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய உளவியலாளர் கூறுகிறார், ஏன் மனிதர்களுக்கு கேன்சர்? சிகரெட் பிடிக்கல, தண்ணி அடிக்கல, ஒன்று அடிக்கல, ஆனால் கேன்சர் வருது. ஏன் சொல்லுங்க, ஏன் கேன்சர் வருது? சுகருக்கு முக்கியமான காரணம் என்ன? சுகர் காரணம் என்ன? அநேக வியாதிகளுக்கு காரணம்னா நீங்கள் சக மனிதர்களோடு நல்ல உறவில் வாழாததே. தமிழ்ல அழகா சொல்லிவிட்டான், வாய் விட்டு சிரிச்சா பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. உன் முகத்தை பார்க்கும்போதே எனக்கு சுகர் வந்துடும் போல இருக்க. ஏமா சிரிமா, வாய் விட்டு சிரிச்சா என்ன போயிருமா? நோய் விட்டு போயிருமா. நொறுங்க தின்னால் 100 வயது. எல்லாம் சொல்லிவிட்டான், சுகரே இல்லாதவன் சொல்லிவிட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? சரிங்க, ஓ சரி சரி, பக்கத்து நம்ம சிரியாண்ணா பக்கத்துல கை கொடுத்துக்காங்க. இப்படி சிரிச்சா வீட்டுக்காரர் எப்படி பார்ப்பாரு? பொசுக்குன்னு போயிட போற. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பமெல்லாம் எல்லாம் பாருங்க, எல்லாம் இவன் யாரு வீடியோ எடுக்கிற கேமராமேன் தான் சிரிச்ச மாதிரி, சார் சரிங்க சார், இப்ப மாதிரி சிரிச்சிருங்க சார், சிரிக்கவே மாட்டீங்க சார், இப்ப சிரிச்சிருங்க சார். அன்னைக்கு சிரிச்சது இந்த அக்கா பாக்குது. ஆமாயா. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, யார் மேலையும் மனக்கசப்பை வளர்க்காதீங்க. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, சினமுற்றாலும் பாவம் செய்யாதீங்க. சினமுற்றாலும் பாவம் செய்யாதீங்க. பொழுது சாய்வதற்குள்ள உங்க சினம் என்ன செய்யட்டும்? தணிஞ்சிரட்டும். ஏன்? இல்லைன்னா அது உனக்கு வியாதியை கொண்டு வந்துடும். அந்த அக்கா என்ன பற்றி இப்படி சொன்னாங்களே, தூக்கம் வருமா? வருமாமா? அதுக்குள்ள பிசாசு 10 பிசாசு, போன பிசாசுல 7 பிசாச உள்ள கொண்டு வந்துடும். அப்புறம் நீ காலைல எந்திக்க வேண்டிய நல்ல சந்தோஷமா இருக்க, நல்லா சொல்லட்டும். நம்மளை பத்தி யாராவது தப்பான காரியத்தை பரப்புனா நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்? நம்ம பேரு சீக்கிரமா பிரபலியமாகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உலகத்துல பிரபலியமான ஆறலாம் பாருங்க, அவனை பத்தி தப்பான கருத்தா எழுதியிருப்பாங்க. கடைசியா பார்த்தா காசு செலவு இல்லாம என்ன செஞ்சுட்டாங்க. ஒருத்தெல்லாம் சமீபத்தில் சொல்றான், என்னை உலகத்துக்கே தெரியாது சார், ஆனா வந்தவன் போனவெல்லாம் போட்டு விட்டு கடைசியில் என்ன செஞ்சுட்டான். அட, ஒரு அரசியல்வாதிக்கு தெரிஞ்சிருக்கிறது உனக்கு தெரியல பத்தியா? பேசுறவங்களை பத்தி கவலைப்படாத, திட்டுறவங்களை பத்தி கவலைப்படாத, உனக்கு இடைஞ்சல் பண்றவங்களை பத்தி கவலைப்படாத. உன் இருதயத்துல சினத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காத. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சினத்தை அகற்றுங்கள், கோபத்தை அகற்றுங்க. கணவன்கிட்ட கோபப்படாதீங்க, மனைவிட்ட கோபப்படாதீங்க, பிள்ளைங்கிட்ட கோபப்படாதீங்க. ஏன்? நீங்க கோபத்தை எப்பொழுது உதிர்க்கிறீர்களோ அதற்கு பின்பு அவர்கள் உங்களிடத்தில் நெருங்குவதற்கு பயப்படுவார்கள். சொல்லுங்க, பயப்படுவாங்களா? அந்த பழைய அந்யோன்யம் வருமா? சொல்லுங்க, வருமா? சில உறவை அன்பு செய்யணும் ஆசை, ஆனா நம்ம மனசு சொல்லுது இவங்கள்ட நெருங்க முடியாதுங்க. எனக்கே அந்த அனுபவம் நிறைய இருக்கு. நான் மன்னிச்சிட்டாலும் அவன் இந்த நபரோடு நெருங்கி பழக ஆசை, ஆனா மனசு சொல்லுது நம்ம ஏதாவது சிரிப்போம், அவன் என்ன செய்வான், அங்கேருந்து வித்தியாசமாக வரும். இது தேவையா?
ம், ம். அப்படிதான் போக வேண்டியிருக்கு. அதனால சினம் குடும்பத்தை அழிக்கும், உறவுகளை சிதைக்கும், உலகை பாலைவனமாய் மாற்றிவிடும். Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு அந்த சினத்தை விட்டுட்டு என்னவா மாறுங்க? இயேசுவுக்குள் இருந்த சிந்தை உங்களுக்குள் வருவதாக. எப்படி? எல்லோரையும் உங்களை விட உயர்ந்தவராக கருதுங்கள். ஆமென். ஆமென். எல்லாரையும் எப்படி கருதுங்க? உயர்ந்தவராக கருதுங்க. அப்பொழுது கடவுள் நம்மை குறைவுகளின்றி நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். இந்த திருவிழா உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும்னா பெரிய காரியம்லாம் ரொம்ப சொல்லலை. யார்ட்டையும் கோவப்படாதீங்க. பிள்ளைங்கிட்ட கூட சொல்ல வேண்டியதை பக்குவமா சிரிச்சுட்டே சொல்லுங்க. உங்க பிள்ளைக்குள்ள காயத்தை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அதை நீங்க அழிக்கவே முடியாது. அம்மா மகனை பார்த்து முட்டாளேன்ட்டா அந்த மகனுடைய இருதயத்தில் பதிந்ததை யாராலையும் அழிக்க முடியாது. நீ ஒரு கோலை, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நீங்க சொல்ற வார்த்தை உங்க பிள்ளைகிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. கணவரையோ மனைவியோ காயப்படுத்திட்டு நீங்கள் அதை அழித்து விட முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியாது என்பதை முதல் தெரிந்து கொண்டால் அதிலே நீங்கள் ஈடுபட மாட்டீர்கள். ஆண்டவரே, நாங்கள் யாரையெல்லாம் எங்கள் கோபத்தினால் காயப்படுத்தினோமோ நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம், அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்கிறோம், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி மன்றாடுவோம். முழங்கால் படியிடுவோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை உற்று பாருங்கள். நம் மீது ஆண்டவருக்கு கோபம் எழுந்தால், சீற்றம் எழுந்தால் நம்ம எல்லாம் என்ன ஆயிருப்போம்? அவர் சினம் கொள்வதில் ஆர்வம் உள்ளவர் இல்லைங்க. சீற்றம் கொள்வதில் ஆர்வம் உள்ளவர் இல்லை இந்த கடவுள். பொறுமையுடையவர், பொறுமையா இருக்கிறாரு. நாம செய்யற பாவங்களுக்கும் அநியாயங்களுக்கும் அவர் கோபப்பட்டு தண்டிச்சா நாமெல்லாம் அழிஞ்சு போயிருக்கணும், இல்லாம போயிருக்கணும் இன்னைக்கு. ஆனா நம்ம மேல ஆண்டவருக்கு கருணை. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன விட்டு விலகி போனாலும் நான் உனக்கு என்ன செய்யறேன்? என் இரக்கத்தை காண்பிக்கிறேன். எப்ராஹிமே, நீ என் அருமையான மகன் அல்லவோ, என் அருமையான மகன் அல்லவோ, மகள் அல்லவோ, என் பேரன்பு உனக்காக, என் இருதயம் உனக்காக காத்திருக்கிறது என்கிறார் கடவுள். இவ்வளவு நல்ல தெய்வத்தை நீங்கள் நானும் ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்றால், சொந்த குடும்பத்துல கணவனை வெறுத்து, மனைவியை வெறுத்து, பிள்ளைங்களை வெறுத்து, பெற்றோரை வெறுத்து, ஒருத்தரை காட்புணர்ச்சியோடு, கோபத்தோடு, வார்த்தைகளால, செயல்களால நாம திட்டிக்கிட்டு வர்றோம்னா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருமா? ஒரு தாயார் சொன்னாங்க, என் சொந்த மருமகள் என் ஆலயத்துல சந்திக்கும் பொழுதெல்லாம் மூஞ்ச வெட்டிக்கிறா, என்னை பார்க்கும்போது காரி துப்புறாயா, என் இருதயமெல்லாம் டெய்லி அழுதுகிட்டே இருக்கு. நான் அவளுக்கு ஒண்ணுமே பண்ணல, ஒரு துரோகம் பண்ணல, யாரோ சொன்னதை நம்பிட்டு இன்னைக்கு வரை என்ன பகைச்சிட்டு இருக்கா. ஒரு மகன் சொன்னா, எங்க அம்மா எங்க சகோதரனுடைய வார்த்தையை கேட்டு என்ன வெறுத்து ஒதுக்கிட்டாங்க பிரதர். எப்பவும் என்ன திட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற நம்ம ஒரு கேள்வி கேட்போமே, நம்ம வாழ்க்கை 1000 வருஷம் இல்லை, கொஞ்ச நாள் இந்த வாழ்க்கையில 4 பேரை சம்பாதிங்களேன், அன்பு செய்யறதுக்கு 4 உறவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். இயேசு இந்த உலகத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன?
நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளது போல் நீங்களும் நான் உங்க மேல அன்பு வைத்திருக்கிறது போல் நீங்களும் பிறருக்கு அன்பு செய்யுங்க. கண்முன் காண்கிற சகோதரன் நேசிக்காதவன் கண்ணால காணாத கடவுளை நேசிக்க முடியாதுங்க. இன்னைக்கு கடவுளை அன்பு செய்யறோங்கிற பேர்லாம் உலகத்தில் அதிகமான கொலையே நடக்குது. கடவுள் பேர்ல தான் இத்தனை சபைகள், இத்தனை பிரிவினைகள். நீ மோட்சத்துக்கு போவ, நாங்க மோட்சத்துக்கு போக மாட்டோம். அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான், இவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். ஏன்பா? எல்லாம் வெறுப்புல வர்றதுப்பா, எல்லாம் கோபத்துல வர்றது. சபைக்கு சபை உடைச்சுக்கிட்டு அலையிறான். ஏன்? கத்தோலிக்க திருச்சபை மேல உலகத்தில் உள்ள சபைக்கு என்னது? கோபம். இத்தனை வருஷமா இது எப்படி இருக்குது? எப்படியாவது எதையாவது சொல்லி உடைக்கிறது. ஒருத்தனை பார்த்தா சிரிக்க மாட்டேங்க. என்ன வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கான், பைபிள் வச்சிருக்கான், நீங்க பிரைஸ் தி லார்ட்னு சொல்லி பாருங்க. கடவுள் இருப்பாரா? எனக்கெல்லாம் பெரிய கேள்விக்குரியது. உங்கள் கடவுள்கள் யார்? நீங்க கும்பிடுற கடவுள் யாரு? அன்புள்ளவர். அதனாலதான் 1 யோவான்ல அழகா சொல்லப்படுது, கடவுள் எப்படி இருக்காரு? அன்பா இருக்கிறார். அன்பா இருக்கிற கடவுள் இவர். அன்பு எங்க இருக்குதோ அங்க கடவுள் இருக்கிறாரு. அன்பு இல்லையா பழி வாங்குவேன், கோபப்படுவேன், எவன் மூஞ்சில முழிக்க வேண்டாம், எனக்கு எவ்வளவு வேண்டாம், யாரு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டியா? தெளிவா எழுதிக்கோ. உனக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்ல. இல்ல. நீ வருவ, கும்பிடுவ, போயிட்டே இருப்ப, ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அன்பு செய். சினமுற்ற தம்முடைய சகோதரர்களுக்கு யோசேப்பு அன்பை கொடுத்தார். கடவுள் அவரை ஆசீர்வதித்தார். கை தட்டுங்கப்பா. இன்னைக்கு அன்பு செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சினம், சீற்றம், மனக்கசப்பு, உள்ளத்தில் இருக்கிற எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லா தீமையின் எரிச்சல்களும் உங்களை விட்டு மாற 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்க. இயேசுவை பார்த்துட்டு, உங்க அன்பு போதாதையா, இன்னும் கொஞ்சம் ஊற்றுமையா. பாடுவோம். உங்க அன்பு போதாதையா, இன்னும் கொஞ்சம் ஊற்றுமையா. உங்க அன்பு போல் வேறேதும் ஈடில்லையே. ஏசையா, ஏசையா, ஏசையா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, நீர் என்னுடைய பாவ பலகீனங்களை தெரிந்திருந்தும், நீர் என் பாவ பலகீனங்களை தெரிந்திருந்தும், என் மீது சீற்றம் கொண்டு என்னை அழிக்காமல் பொறுமையாக என் மீது வைத்த அன்பை மாற்றமில்லாமல் என்னை நேசிக்கிறீர். அதை நான் விசுவசிக்கிறேன். என்னோடு இருக்கிற என் உறவுகள் மீது நான் காண்பிக்கிற கோப பழி உணர்வுகள், வைராக்கியங்கள், மனக்கசப்புகள் அனைத்தையும் என்னிடமிருந்து அகற்றி அவர்களை அன்பு செய்ய எனக்கு நல்ல இதயத்தை தார். என் இதயத்தை அன்பினால் நிரப்பும். திறந்த வாசலை உடையவரே, நீர் என் வாழ்க்கையில் செயலாற்ற தடையாக இருக்கிற எல்லா விதமான மனக்கசப்புகளும் கோபப்பழி உணர்வுகளும் என்னை விட்டு நீங்கட்டும். என்னை ஆசீர்வதி. தாழ்ந்த
ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாமே. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகாமே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புகிறார் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடனை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைவுரலை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிட அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாய் இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியோ. ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியோ. ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியோ. ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியோ. ஈசாக்கின் தெய்வமே ஆசீர்வதியோ.